வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகம் பாடல் 32 பிரார்த்தனை 10 பாடலை நாம் இப்போ பாட போகிறோம். அதாவது உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சிவபெருமானை நினைத்து ஒரு மனதோடு வேண்டிக் கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனை 10 என்ற பாடல் நாம் சிவபெருமானை நினைத்து நம்மளுடைய பிரார்த்தனையை நாம் செலுத்துகிறோம். கண்டிப்பாக சிவபெருமான் நம்முடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அவர் நமக்கு கண்டிப்பாக பதிலை அளிப்பார். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். திருவாசகம் புக்கு வைத்திருப்பவர்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 32ஆம் பாடல் பிரார்த்தனை 10. அப்படி புக்கு இல்லாதவர்கள் இதை கேட்டு சிவபெருமானுடைய அருளை பெறலாம். இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். புக்கு திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது. திருவாசகம் புக்கு இருந்தால் புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரார்த்தனை 10 உங்களோட பிரார்த்தனையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம இப்போ பாடலுக்கு போகலாமா? 32. கலந்து நின்னடியாரோடன்று வாழா கழித்திருந்தேன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றதிடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்ப சுடர் காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வங்கூற அடியேற்கே அடியார் சிலருன் அருள் பெற்றார் ஆர்வங்கூற யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவாலடியேன் முக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்துன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்தேன் கண்டாயம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்றிங்கேனை கண்டார் வெருளாவண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் அடியேன் இடர் களைந்த அமுதே அருமாமணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டரேற்றும் உண்ணாங்கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் ஒன்றன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும்
என்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சோன் தாவியாக்கை யானென்னதென்றியாது மின்றி ஆறுதலே அறவே பெற்ற நின்னன்பர் அந்த மின்றி அகனெனவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேனுடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியாய் பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாளா இன்ப மா கடலே கடலே அனைய ஆனந்த கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கி ஏசற்றிங் கிருத்தலழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளிதியன் ருணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடராருளால் இருள் நீங்க ஜோதி நீ தான் துணியாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் மூக்கின் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியாரடியாருணக்குள்ள அன்புந்தாராய் அருளளித்ஞ தனியா தொல்லை வந்தருளி தளிர்பே பாதன் தாராயே தாராருளொன் றின்றியே தந்தாயென்றும் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீராரருளா சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமாளே வானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே மனநேக நானோர் தோழ சுரையாத்தால் நம்பீர்த்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனையுணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலத்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் கோணிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் பாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பானோ ஊடி ஊடி உடையாயோடு
கலந்துள்ளொருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள்ளொருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள்ளொருகி பெருகி நெக்கு. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதங்கள் போற்றி போற்றி. இடிவடி ஆசிரிய விருத்தம் சதாமுக்தி திருச்சிற்றம்பலம். பிரார்த்தனை 10 நம்ம இன்றைக்கி பாடியிருக்கோம். அதாவது திருவாசகம்லேருந்து நம்ம பிரார்த்தனை 10 பாடல் 32ஆம் பாடல் நம்ம பாடியிருக்கோம். இது சிவனை நாம் வேண்டிக் கொள்ளும் பாட்டு. அதாவது நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனையை சிவபெருமானுக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரார்த்தனை நிறைவேறணும். நம்ம நிறைவேறணும் அப்படின்னு சிவபெருமானை நினைத்து ஒரு மனதோடு நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அந்த பாடல் வரிகள் தான் இந்த பிரார்த்தனை 10. என்னென்ன பிரார்த்தனை உண்டோ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறோமோ, திருமண தடைகள், வேலை தடைகள், குழந்தை இன்மை, மற்றும் 10th +2 படிக்கிற பிள்ளைங்க நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு, மற்றும் வேறு எந்த நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டாலும், நோய் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள், மற்றும் மனநிலை சரியில்லாதவர்கள், மற்றும் ஊனமுற்றோர்கள், யாராக இருந்தாலும், என்ன நம்ம குறைபாடு இருந்தாலும் சரி, என்ன துன்பத்தில் நாம் இருந்தாலும் சரி, நம்முடைய பிரார்த்தனையை வேண்டுதலை நாம் சிவபெருமானை நினைத்து நாம் மனம் உருகி வேண்டிக் கொள்கிறோம். அந்த பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும் சிவபெருமானே என்று நம்ம இந்த அடிகளை நம்ம பாடுகிறோம். பாடல் மூலமாக சிவபெருமானுக்கு நம்ம தெரிவிக்கிறோம். அதனால் வீட்டில் இருந்தபடியே இந்த வீடியோ பார்க்குறீங்க அனைவருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும். என்ன பிரார்த்தனை உண்டோ அது இந்த பிரார்த்தனை 10 நம்ம பாடி சிவபெருமானுக்கிட்ட வேண்டி நம்ம ஒரு மனதுடன் நம்ம கூட்டு பிரார்த்தனையாக நம்ம பாடியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக சிவபெருமான் இதற்கு செவி சாய்த்து நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. அதனால் நாம் இந்த பாடல் வரிகளை பிரார்த்தனை 10 பாட முடிஞ்சால் டெய்லியே நீங்கள் இதை பாடலாம். தினமுமே நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் இந்த பாடலை பாடி பிரார்த்தனையை செலுத்தலாம். அப்படி தினமும் பாட முடியாதவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு வார இறுதியில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த பாடலை பாடி நம்முடைய பிரார்த்தனையை சிவபெருமானிடம் நாம் வைக்க வேண்டும். மற்றும் நம்ம கோவிலுக்கு சென்று சிவபெருமானை
வலம் வந்து பிரகாரத்தை சுற்றி நாம் சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றி நாம் வழிபடலாம். மற்றும் சோமவாரம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை நாம் 108 முறை வலம் வந்தால் நமக்கு பலன் ஏராளம். அதாவது நம்முடைய பிரார்த்தனையை வைத்து நம்ம கோவிலையும் இந்த பாட்டை பாடி சிவபெருமானை வலம் நாம் வேண்டிக் கொள்ளலாம். அதற்கு பலன் ஏராளமாக கிடைக்கும். மற்றும் நாம் எப்பொழுதும் போல நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் அர்ச்சனையும் செய்யலாம். மற்றும் பிரசாதங்களை நாம் சிவபெருமானுக்கு கோவிலில் சோமவாரம் திங்கட்கிழமை அன்று நாம் படைத்து நாம் வேண்டிக் கொள்ளலாம். இது மிக 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 அற்புதமான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை 10 பாடல்க. திருவாசகம் பாடல், அதாவது தேனாய் அமுதூரும் பிரார்த்தனை 10 திருவாசகம் பாடல்க. எப்படி தேனாய் இனிக்குது பாருங்கள். திருவாசகம் பிரார்த்தனை 10 பாட பாட இனிக்குது நமக்கு. அதாவது பாட பாட சிவபெருமானே மனம் உருகி நம்முடைய பிரார்த்தனைக்கு நமக்கு வழி சொல்லுவார் என்பது நம்பிக்கை. அதனால் நமக்கு மாணிக்க வாசகர் திருவாசகம் நமக்கு தந்திருக்கிறது ஒரு பொக்கிஷம். அதனால் சில பேருக்கு இந்த தெரிஞ்சிருக்கும், திருவாசகம் பாடிக்கொண்டே இருப்பீர்கள், சில பேருக்கு தெரியாது. அதனால் தெரியாதவர்களுக்கு இது போய் சேரணும், இந்த பாடல் போய் சேரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது நமக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.